ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியா விஜய் கிச்சன். நான் பிரியா பேசுகிறேன். இன்றைக்கி எந்த வகையான பருப்பும் சேர்க்காம ஒரு அருமையான ஒரு ஆரோக்கியமான தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இங்கே ஒரு கப் அளவுக்கு பச்சரிசியை ஒரு 3 மணி நேரம் கிட்ட ஊற போட்டு எடுத்து வச்சிருக்கிறேன். அடுத்து இங்கே ஒரு சின்ன சைஸ் சுரக்காய் எடுத்துருக்கிறேன். அதை நல்லா தோல் சீவி வச்சுக்கலாம். தோல் சீவினதுக்கு அப்புறமா இதை நல்லா கிரேட்டர்ல வச்சு துருவி எடுத்து தனியா வச்சுக்கலாம். அடுத்து ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் போடுறதுனால தோசை நல்ல வாசனையா இருக்கும். கூடவே ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 4 பல்லு பூண்டு, காரத்துக்கு 2 காய்ந்த வெத்தலை கிள்ளி போட்டுக்கிறேன். இதோட துணி வச்சிருந்தா சுரக்காயும் சேர்த்து ஒரு சுத்தி எடுத்துட்டு வந்துடலாம். அடுத்து இது கூட ஊற வச்சிருந்த அரிசி எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறேன். இது நல்லா ஸ்மூத்தா அரைச்சிட்டு எடுத்துட்டு வந்துடலாம். ஒரு பெரிய மிக்சிங் பவுல்ல அரைச்ச அந்த மாவை சேர்த்துக்கலாம். கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு. இதை முதல்ல நல்லா கலந்து விட்டுறலாம். மாவு இந்த பதத்துல இருக்கணும். நல்ல ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியா இருக்கணும். இது அப்படியே ஒரு தட்டு போட்டு 10 நிமிஷம் தனியா வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்ல பொடிப்பொடியா நறுக்கி வச்சிருக்கிறேன். அதை சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலை கொஞ்சம், அடுத்து மல்லி இலையும் கருவேப்பிலையும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டாச்சுன்னா நமக்கு தோசை மாவு ரெடி. தோசைக்கல்ல நல்லா எண்ணெயை நல்லா தடவி விட்டுட்டு கல் காயவும் ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு மாவு விட்டு தோசை வார்த்தரலாம். சுத்திலும் எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு பக்கம் வேகையும் மறுபக்கம் திருப்பி போட்டு வேக விட்டு எடுத்துட்டா ஒரு சூப்பரான தோசை ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்க காரசாரமான பூட்டு சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா அட்டகாசமா இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயம் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.